சிபிஐக்கு இப்போ செந்தில் பாலாஜியோட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டுதல் வழக்கையும் இப்போ மாத்திருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன மாதிரியான செயல்பாடு? திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கை சிபிஐக்கு மாற்றியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். இதே மாதிரி சிபிஐக்கு இப்போ செந்தில் பாலாஜியோட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டுதல் வழக்கையும் இப்போ மாத்திருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன மாதிரியான செயல்பாடு? அதுக்கு செந்தில் பாலாஜி தெளிவான விளக்கம் சொல்லியிருக்காரு. நாங்க 87 இருந்து என்ன நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறதோ அதே நடைமுறையை தான் நாங்களும் இப்ப கடைபிடிச்சிருக்கோம். எந்த தவறும் செய்யவில்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டார். நான் நீங்க கேட்டதுனால இதன் மூலம் இன்னொரு செய்தியை சொன்னேன். 2011 இருந்து 21 வரை 10 ஆண்டு காலம் அதானி அவர்கள் நிலக்கரி கொள்முதல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நிலக்கரி கொள்முதல் பண்ணக்கு 6 7 எரிதிறன் உள்ள நிலக்கரியை சப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு 4 எரிதிறன் தரம் குறைந்த நிலக்கரி சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிபிகேட் ஒன்னு கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரில நிலக்கரி கொள்முதல் பண்ணமோ அந்த ஆரிஜின் சர்டிபிகேட்ல தான் என்ன எழுதியிருப்பாங்க, அந்த நிலக்கரியினுடைய தரம் எழுதியிருப்பாங்க. அந்த ஆரிஜின் சர்டிபிகேட் இல்லாம அவங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி அதானி நிலக்கரி சப்ளைல ஆரிஜின் சர்டிபிகேட்டே இல்லாம ஒரு ஃபேக் நிறுவனத்தை வச்சு இது தரமானதான்னு சொல்லி ஃபேக் ஆட்டு சர்டிபிகேட் கொடுத்து முழு ஊழல் பண்ணது ஏடிஎம்கே ஆட்சியில அதானி சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கு நான் சொல்லல இந்த ஊழல. சிஏஜி ரிப்போர்ட் 826 கோடி ரூபாய் ரேண்டமா பார்த்ததுல 826 கோடி ரூபாய் ஈபிக்கு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதுல இருந்து? அதானிய ஏடிஎம்கே ஆட்சியில் 2011 இருந்து 21 வரைக்கும் அவங்ககிட்ட அதானிட்ட நிலக்கரி கொள்முதல்ல மட்டும் 826 கோடி ரூபாய் ஈபிக்கு இழப்புன்னு சொல்லியிருக்கு. அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு இடியோ சிபிஐயோ அல்லது ஏன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.